ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். கங்குவா ஒரு காட்டிட்டு போனதுக்கப்புறம் அவ்வளோதான், இனிமேல் கம்பேக்கெல்லாம் கிடையாது, ஒன்லி த்ரோ பேக் தான் அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸே பாவம் மனநிலையை இருந்தாங்க. அப்படி ஒரு சோகத்தில் தவளையில் நானும் ஒருத்தந்தான். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. சரின்னு அதுக்கப்புறம் சரி கார்த்திக் சுப்ராஜ் படம் இருக்குது, எப்படி காப்பாற்றிடுவார் அப்படின்னு காத்து கிடந்த மக்களுக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ரெட்ரோ. ரெட்ரோ அதாவது இது ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படம். கார்த்திக் சுப்ராஜ் எதையாவது ஒரு கன்றாவியான விஷயத்தை சொன்னாலே அதை ஒரு கவித்துவமாக டிஃப்ரெண்ட் தான் சொல்லுவேன் அப்படின்னு அடம்பிடிப்பாப்புல. இதுலேயும் இது டீசர்ட் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ஏதோ பெரிய சண்டை படம் போல், ஆக்ஷன் படத்தை பார்க்க போகிறோம் போல அப்படின்னு நினச்சிருந்தா, கார்த்திக் சுப்ராஜ் எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்து இது லவ் படம் அப்படின்னு கூவி வித்துக்கிட்டு இருந்தார். என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். படம் லவ் படமா ஆக்ஷன் படமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஓப்பனிங்கில் தூத்துக்குடியில் ஜோஜு ஜார்ஜ் ஒரு பெரிய ரவுடியாக இருக்காப்புல. அவரை அட்டாக் பண்ண வந்தப்போ அவர் வீட்டு வாட்ச்மேனை அட்டாக் பண்ணிட்டு போயிடறாங்க. அவர் ஒரு கை குழந்தைய வச்சுட்டு இருந்திருக்காப்புல. அந்த குழந்தைய அவங்க ஜோஜு ஜார்ஜோட ஒய்ஃப் நம்ம எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்றைக்கி கோகுலாஷ்டமியா, ஆமாம், அன்றைக்கி அந்த கிருஷ்ணர் பிறந்த நாள். ஆனால் தன்னைக்கு இந்த குழந்தை அவங்க கைக்கு வருது. அந்த குழந்தையே நீங்கள் தான் சாகிற மாதிரி அந்த குழந்தை தான் சூர்யா. குழந்தையே நீங்க தான் சார். இதுக்கப்புறம் ஒரு மாதிரி லீனியராக கதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் ஒரு ஓவராலாக என்னமா இருக்குது அப்படின்னு பார்த்தா, சூர்யாவுக்கு பேசிக்காக அவருக்கு சிரிப்பு வராது. அவர் வளரும் சிரிக்கவும் ட்ரை பண்ண வைக்கிறாங்க, ஆனால் அவருக்கு வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவர் பூஜாக்கிட்டே லவ் பண்ணிடுறாப்புல. அதுக்கப்புறம் இவர் ஒரு பெரிய சண்டைக்காரராக இருக்கிறாப்புல. எவனை பார்த்தாலும் சண்டை தான், எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி, ஜிகரசண்டால மாதிரி ஒரே சண்டை தான், நம்ம சண்டை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அடி, எவனை பார்த்தாலும் அடி. பூஜா இங்கிட்டு பாரு, நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லங்காட்டி, சரி ரைட் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்ட்டு இது பண்ணுறாப்புல. அவர் விட்டாலும் அவர் விடாத அந்த கத்தி அவரை திருப்பி துரத்துது. அதனால் என்னெல்லாம் ஆச்சு, பூஜாக்கிட்டே அவர் கூட சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை படத்தில் வேறு என்னெல்லாம் கதை சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மொத்தமும் சேர்ந்தது தான் இந்த ரெட்ரோ. என்னப்பா நேர இப்படி அப்படியே யூ டர்ன் பண்ணி போகுது, நல்லா தானே இருக்கேன். அதில் வேறு இதில் ப்ரொமோஷன்லாம் லவ் ஆஃப்டர் வார், த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு இது பண்ணிருந்தாங்க. டைட்டில் கார்டில் கூட த ஒன் சூர்யா அப்படின்னு தான் போகிறாங்க. அது ஏன்னு படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. சூர்யா பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா, தலைவன் சும்மாவே சொல்ல வேணாம், பிளாப்பார படத்திலே உயிரை கொடுத்து நடித்து தழுவாப்பில். ஏதாவது நல்ல கதையாக அவனை கொண்டு வந்துட்டா விடுவாரா அப்படிங்கிற மாதிரி செமையாக நடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாடி ஃபிட்னஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாத்தையும் விட இந்த கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருந்தார், ஒரு சீனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, ஆனால் அவர் பயங்கரமாக பண்ணார் அப்படின்ட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று சிரிக்க ட்ரை பண்ணுற சீன் ஒன்று பண்ணியிருப்பாப்பில். வெரைட்டாப்பில் மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எமோஷனல் காட்சிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சண்டை காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் எத்தனை ஃபைட்ஸாக இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டால் எத்தனை ஃபைட்டு அப்படின்னு எண்ணி சொல்லவே முடியல. அப்படிங்கிற அளவுக்கு படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்குது. ஒரு 20-30 ஃபைட்டு வச்சுருக்காங்க படத்தில். படம் ஒரு 3 மணி நேரம் ஓடுனா அதில் ஒரு 3/4 நேரம் ஃபைட்டு தான் ஓடுது. மிச்ச நேரம் தான் ஏதோ அங்கிட்டு பேசுகிறாங்க, அதுவும் பேசுகிறதும் ஃபைட்டுக்கு நடுவில் தான் பேசுகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி போகிற அளவுக்கு சண்டை இருக்கும்பொழுது அதில் சூர்யா மெனக்கெட்டு நடிச்சது. அதுலேயும் அவர் அந்த ஏதோ வெரைட்டியாக சின்ன வயசுலேயே கராத்தே கற்றுக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு சைனாக்கார மாதிரி ஒருத்தருப்பாப்பா, அவன்ட்டு ஒரு வித்தையை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக கற்றுக்கிட்டு அந்த குச்சி சண்டையெல்லாம் போடுறது, அந்த எஃபர்ட்டு. எஃபர்ட்னாலே தலைவன் தான், தலைவன் விக்ரமும் சூர்யா இவங்க தான் தமிழ் சினிமாவுக்கு எஃபர்ட்டு, கமலஹாசனுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அந்த எஃபர்ட் பயங்கரமாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கெட்டப்பு, அதுவும் நல்லாச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்துக்கிட்டா பூஜா ஹெக்டே. அவங்க வந்தாங்கன்னா சரி ஓகே, ஏதாவது ஹலாமத்தி ஹபீபுன்னு டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம்.
இதில் பார்த்தா அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு டான்ஸ்லாம் இருக்குது தான், ஆனாலும் படத்தையே லீட் பண்ணுறது பூஜா ஹெக்டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாரிவேல் கண்ணனோட வாழ்க்கையை மாத்திர ருக்மணியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க வந்து கொடுத்தது வந்து பயங்கரமாகவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க இது வரைக்கும் இது மாதிரி நடித்ததில்லை. இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய நடிக்கிற ரோல்ஸ் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து அழுது புரண்டு நடிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இல்லைனாலும் அப்படியே கண்ணிலே ஹோல்ட் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் குறிப்பாக அவங்க மூஞ்சி கருப்பிடிச்சு வச்சுருந்தாங்க, ஒரிஜினல் கலர் தான் தெரியல. அது ஏன் அப்படி பண்ணி வச்சுருந்தாங்கன்னு தெரியல. சூர்யா வந்து அவங்களோட கலராக இருக்கிறப்பல அந்த மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க, அது ஏன் தெரியல. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜோஜு ஜார்ஜ் அவர் நீட்டாக பண்ணியிருந்தாப்புல. அப்புறம் பிரகாஷ்ராஜுக்கு ஒரு குட்டி ரோல், அப்புறம் நாசருக்கு அவருக்கு ஒரு குட்டி ரோல் தான். அப்புறம் நாசர் பையனாக வந்து வர்ற ஒரு வில்லன், அவருக்கு ஒரு நல்ல ரோல். அவர் பார்த்தா தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், அவர் நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு மலையாள படத்தில் ஒரு இன்னொரு வில்லன் சுனில், அவரும் நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கருணாகரன், அவர் இந்த படத்துக்கு எதுக்கு வந்தாருன்னு தெரியல, வந்துட்டு ஒரு ஓரமாக அவர் எப்போ இருந்தார் போனார்னே தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெயராமுக்கு வந்து ஒரு காமெடி ரோல் மாதிரி, அது வந்து நல்லாச்சு அப்படின்னு சொல்லலாம். அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா சண்டை காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு 20-30 ஃபைட் வச்சுருக்காங்க. எல்லா ஃபைட்டும் போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஃபைட்டில் கராத்தேவை கலந்து விட்டு, அது கூட கொஞ்சம் கும்புவை கலந்து விட்டு, கொஞ்சம் குச்சி சண்டையை போட விட்டு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்துலேயும் என்ன ஒரே விஷயம்னா, எல்லாத்துலேயும் சூர்யா தான் எனக்கு சண்டை கட்டுறாப்புல. 100 பேர் வந்தாலும் அவர் தான் கட்டுறாரு, ஒருத்தர் வந்தாலும் அவர் தான் கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி. சூர்யா the one misses the 100 அப்படிங்கிற மாதிரி தான் ஃபைட்லாம் போகுது. அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஃபைட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சனாவோட மியூசிக் ஏற்கனவே பாட்டு வந்து ஹிட் ஆகி பட்டி தொட்டிலாம் கிளம்பி போயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த படத்தை அதுக்கு பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பாட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்ரேயா கவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்திருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கலாம். டான்ஸும் வந்து தேவையானதெல்லாம் தலைமை பண்ணியிருந்தாப்புல அப்படின்னு சொல்லலாம். படத்தில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, படம் ஒரு 3 மணி நேரங்கிறாங்க, படம் ஒரு 4 மணி நேரம் போடுற ஃபீல் நமக்கு வந்துடுது. அது வழக்கமாக கார்த்திக் சுப்ராஜ் படங்களில் இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படிங்கிறக்காக அவர் சும்மா அதையும் சாதாரண விட மாட்டார், நான் அதை இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக பண்ணுவார். வித்தியாசமாக பண்ணுறது ஃபஸ்ட் ஹாஃபு, ஒரு செகண்ட் ஹாஃப் பாதி வரைக்கும்லாம் நல்லாவே இருக்காச்சு. அதில் கிளைமேக்ஸில் கிட்டெல்லாம் போயிட்டு வித்தியாசமாக இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பண்ணும்போது அது கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்தி விட்டது என்றே சொல்ல வேண்டும். போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. படத்தோட மெயின் கான்ஃப்ளிக்ட் வந்து அவங்க கிளைமேக்ஸில் டீட்டெயிலிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது அப்புறம் ஹீரோ அவங்கள ஏன் கொல்லணும் அடிக்கணுங்கிற எமோஷன்லாம் நமக்கு இன்னும் ஃபுல்லாக வரலையோ அப்படிங்கிற இதில் இருந்துச்சு. இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டுருப்பாங்க முக்கால்வாசி படத்துக்கு. அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் லவ் ஸ்டோரி கழட்டி விட்டு வேற ஒரு ஸ்டோரிக்குள்ளே வந்து ஓடிட்டாங்க. என்னடா ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். அது செகண்ட் ஹாஃபில் பாதிக்கு அப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு எமோஷனலாக கனெக்டாக இருக்குது, டைமே போச்சு. அதனால் அது நமக்கு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த படத்தில் வந்து சில விஷயத்தெல்லாம் அண்டர் கரண்ட்டாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாப்புல கார்த்திக், அதெல்லாம் வந்து நல்லாச்சு அப்படிங்கலாம். இந்த படத்தில் பாரிவேல் கண்ணன் அப்படின்னு அவருக்கு கண்ணன் பேர் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஹீரோயினுக்கு ருக்மிணின்னு பேர் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு இன்டெரக்ட் என்னன்னா, இது வந்து ஒரு கிருஷ்ணர் கதை தான். கிருஷ்ணர் கதையே உல்ட்டா பண்ணி தலைவன் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ரெட்ரோன்னு சொல்லி ஏமாத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிருஷ்ணர் கதையில் என்ன ஆகும், அவர் வந்து பிறப்பார், இந்த மாதிரி ஒரு பையன் பிறந்தா மாமனை கொண்டுருவான் அப்படின்ட்டு அந்த பையனை கொள்ள ட்ரை பண்ணுவாங்க. அந்த பையனை வந்து ஆனால் எடுத்துகிட்டு போய் இன்னொரு பக்கம் வளர்ப்பாங்க, வளர்த்துட்டு அவர் மணி வளர்ந்து வந்து இவரை கொடுத்துருவார் அப்படிங்கிற கதையாக இருக்குமா. இதுலேயும் அதுதான் கதை, ஆனால் அந்த கதை வந்து நமக்கு தெரியாது, கடைசியில் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் எங்கேயோ பிறப்பார், எங்கேயோ வளருவார், அப்புறம் இங்கே வந்து கொள்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கனெக்ஷனாக இருக்கட்டும். சொன்னதா அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல, இதுல வேற அம்மா. அதுக்கப்புறம் இவருக்கு சூர்யாவுக்கு ஒரு சிரிப்பே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும், அது ஏன் அப்படிங்கிற அந்த கனெக்ஷனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இவர் அந்த ஐலாண்டில் கதை நடக்கும், அங்கே போவாப்பில். அங்கே போகும்போது வந்து இவர் ஓகே பூஜா கிட்ட பார்க்க போகிறோம், உடம்பு சிலு இருக்குது, ஒரு மாதிரி பண்ணுது, கூஸ் பம்பாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் இல்லை, வேறு காரணம் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த கனெக்ஷன் எல்லாமே நல்லாச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து எப்படி கிருஷ்ணர் வந்து ரதத்தில் ஏறி உட்காந்து சாரதியாக இருப்பார், மற்றவங்க அர்ஜுனனை ஃபைட் பண்ணி விடுவார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இவர் புத்தர் கிடையாது, சண்டை வேணான்னு சொல்லி சமாதானப்படுத்திருக்கு, இவர் கிருஷ்ணர் சண்டை செஞ்சு தான் தர்மத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கிறவர் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பேர் வேறு, ஒரிஜினல் பேர்னு ஒன்று சொல்லுவாங்க, அது அந்த வெட்டிங் கிளைமேக்ஸில் வெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் போட்டதாக இருக்கட்டும்.
அப்படின்னு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் எழுதுறதுல கார்த்திகேயன் கிங் அப்படின்னு மறுபடியும் காட்டியிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இவர் வந்து சில பல சீன்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த ஃபஸ்ட்டு சூர்யா இன்ட்ரோ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருப்பார். அந்த ஸ்டேஜில் ஒரு ட்ரெயினில் ஒரு ஃபைட் அந்த சின்ன பையனை வச்சு பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நான் மிரண்டேன், பயங்கரமான சண்டை படத்தில் வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. அது நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட்லேயே வந்து பேர் போடுவாங்க, அதில் ஒவ்வொன்றையும் சூர்யா போஸை காட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் சூர்யா வர்றதுக்கு முன்னாடியே சில் அவுட்டு ஷாட்டெல்லாம் போட்டு அப்புறம் என்ட்ரி கொடுத்ததா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த கனிமா சாங்கோடு சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த பாட்டு டான்ஸு அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடி முடிஞ்சு அவங்க ஃபைட்டுக்கு போய் அப்படின்னு அந்த ஒரு ஷாட்டே வந்து பயங்கர எஃபோர்ட் போட்டு எடுத்துருந்தாங்க. ஒரு 200-300 பேர் போட்டு அந்த சிங்கிள் ஷாட்டாக இருக்கட்டும், சூர்யா சிரிக்க ட்ரை பண்ணுற அந்த கண்ணாடி முன்னாடி அந்த சீனு, அது ஒரு சீனாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோல் பிளாக்கு தலைவன் சிரிக்க அது ஒரு மாதிரி ஐரனியாக இருக்கும், அதுவாக இருக்கட்டும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஜோஜோ ஜார்ஜ் சூர்யாவும் திரும்ப மீட் பண்ணுற ஒரு சீனாக இருக்கட்டும். ஒரு கடலில் நைட்டில் ஒரு ஃபைட் இருக்கும், அப்போ அந்த கடலில் கொஞ்சம் லைட் மாதிரி ஒரு சினிமேட்டோகிராஃபி அது வந்து நல்லாச்சு. இந்த மாதிரி பல சீன்கள்லாம் போட்டு வச்சு அதுக்கு பின்கதைன்னு ஒரு 1960-70 கதையெல்லாம் சொல்லியிருப்பாப்புல. அந்த இதெல்லாமே கதையாக நல்லாயிருக்கும், ஆனால் கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற சீன்ஸாக தான் இருக்கும். ஏறிட்டானுங்க, இறங்குற இடத்த சொல்லாமே வர்றானுங்க, நம்மளும் ஊரை தாண்டிட்டான். அப்புறம் அந்த லீக் வச்சு இதை கிளாடியேட்டர் கணக்காக ஃபைட் கட்டுற வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருந்தார். அது சில பேருக்கு ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் ஆகும் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த படத்தில் லவ் ஆஃப்டர் வார், லவ் ஒர்க் ஆச்சா ஆயிடுச்சு, வாரு ஓகேவா ஒர்க் ஆயிடுச்சு, லாஃப்டர் எங்கே ஒர்க் ஆச்சானா அதுவும் ஆகலை. எல்லோரும் படம் முடிஞ்சு வரும்போது மட்டும் ஒரு ஜோக் சொன்னாங்க, அதுக்கு மட்டும் எல்லோரும் சிரித்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க, நமக்கு சூர்யாவுக்கு சிரிப்பு மாதிரி இருந்தால் நமக்கும் சிரிப்பே வரல. அங்கங்கே வேணால் ஒரு சில இடங்களில் ஒரு டார்க் காமெடி மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது ஜோஜ் ஜார்ஜுக்கு வந்து இந்த மாதிரி சூர்யா வந்து தப்பிச்சு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சீன் வந்து சொல்லும்போது என் பிறந்தாய் மகனேன்னு ஒரு பாட்டு எல்லாம் பேக்ரவுண்ட் போகுது. அந்த மாதிரி ஒரு சில சீன்கள் மட்டும் காமெடி ஒர்க் ஆனது. இல்லையா? மொத்தத்தில் வந்து பார்த்து கொண்டால் என்ன விஷயம்னா, சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் தான். ஆனால் வந்து நமக்கு கங்குவா பார்த்துட்டு இதை பார்க்கங்காட்டி அப்படி இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் இருந்தாலும் வந்து இத்தனை விட ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு தியேட்ரிக்கல் ஹிட்டு சூர்யாவுக்கு கிடைத்திருக்கிறது. நம்மை பொறுத்தவரை பார்த்து கொண்டால் இது ஒரு டிப்பிக்கல் கார்த்திக் சுப்ராஜ் படம். அதான் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் லென்த்தாக போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு படம். ஒரு எபோவ் ஆவரேஜான படமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.